எந்த விஷயத்தை எடுத்தாலும் எந்த தயக்கமும் இல்லாம தைரியத்தோட செயல்படக்கூடிய ஒரு மனநிலைமை கும்பராசி நேயர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிடர்களுடைய கருத்து. தயங்காம முடிவெடுத்து தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் செயல்படக்கூடிய காலம் இந்த காலம் தான். ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தி உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தடைகள் எல்லாம் நீங்கி திருமண வாய்ப்புகள் அமையறதுக்கான ஒரு நல்ல காலம் இந்த ராகு கேது பயிற்சியில அமைஞ்சிருக்குன்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. (2025) ராகு கேது பயிற்சி கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஜோதிடர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கருத்துகள் எப்படி இருக்கு அப்படின்னு நாம இப்ப பார்ப்போம். ஜென்ம ராகு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஆரம்பமாகுது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. நாம வெளியிடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அமையும் அப்படின்றதும் ஜோதிடர்களுடைய கருத்து. நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க, வெளியே போகணும், வெளி இடங்களுக்கு போய் நான் பணிபுரியணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, அதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் எந்த தயக்கமும் இல்லாம தைரியத்தோட செயல்படக்கூடிய ஒரு மனநிலைமை கும்பராசி நேயர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிடர்களுடைய கருத்து. தயங்காம முடிவெடுத்து தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் செயல்படக்கூடிய காலம் இந்த காலம்தான். உங்களுக்கு புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க. அதன் மூலமா உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதோ ஜோதிடர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தி உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்காலத்தை பத்தி நிறைய கனவுகள் உங்களுக்கு இருக்கும். அதாவது எப்படியெல்லாம் வாழணும், என்னெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மாதிரி என்னெல்லாம் திட்டங்கள் போடணும், எப்படியெல்லாம் நம்ம எதிர்காலம் அமையணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய புது புது எண்ணங்கள் உண்டாகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களை எல்லாம் நீங்க நல்ல முறையில முறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய எதிர்காலம் நிச்சயமா ஒரு பொன்னான எதிர்காலமா இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டு இருக்கு, ரொம்ப நாளா வரன் பார்க்குறோம் ஆனாலும் எதுவும் அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அந்த கவலை இனிமேல் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அந்த தடைகள் எல்லாம் நீங்கி திருமண வாய்ப்புகள் அமையறதுக்கான ஒரு நல்ல காலம் இந்த ராகு கேது பெயர்ச்சியில அமைஞ்சிருக்குன்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. சீக்கிரமே உங்களுடைய வீட்லயும் திருமணத்திற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடவும் எச்சரிக்கையோடவும் இருக்கணும் அப்படிங்கிறதும் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரியான விஷயம்ன்றத நாம பார்ப்போம். உங்க உடல்நிலையில சின்ன சின்ன ஒரு உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம். அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்தனைகளை சீர்படுத்தணும். அதாவது நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட எண்ணங்களை மாற்றி அமைச்சுக்கணும். ஏன்னா தேவையில்லாத வீண் சிந்தனைகள் வரும். அதன் மூலமா எண்ணங்கள் மாறுபட்டுச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை பாதை திசை மாறுறதுக்கான ஒரு காலம் இது. அதனால எண்ணங்களை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. எண்ணம் மாறுது அப்படின்னு சொன்னாலே தவறான பழக்க வழக்கங்கள் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த காலகட்டத்தை நாம தவிர்க்கணும் அப்படின்னா நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான். நம்ம எப்பவுமே ஒழுக்கமா இருக்கணுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுய கட்டுப்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அதை மீறி வேற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோன்றதுக்கான காலகட்டம் இதுவா இருக்கலாம். ஆனா நீங்க கூடுதல் எச்சரிக்கையோட உங்களோட பழக்க வழக்கத்துல முறைப்படுத்தி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஜோதிடர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, திருமண வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் கவனமா உங்களுடைய திருமண வாழ்க்கையில நீங்க நடந்துக்க வேண்டிய ஒரு காலம் தான் இந்த காலம். என்னதான் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தா கூட நாம தேவையில்லாம பேசுற ஒரு பேச்சுகளோ அல்லது சின்ன சின்ன ஒரு விஷயமோ நமக்குள்ள ஒரு மனக்கசப்பையோ அல்லது வேறு வழியான எண்ணங்களையோ உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் அமையும். நீங்க பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கிறதுன்றது ரொம்ப சிறப்பான விஷயம். எல்லார்கிட்டையும் கும்பராசி நேயர்கள் கிட்ட ரொம்ப ஒரு சுயநலமான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கக்கூடிய காலகட்டம்னு இந்த காலத்தை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க.
சுயநல எண்ணம் அதிகமா இருக்கும் போது மற்றவங்களோட ஏற்படுற ஒரு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கும் இல்லையா? அதனால கூடுதல் கவனத்தோட செயல்பட வேண்டிய காலம்தான். இந்த குறைகள் எல்லாம் நீங்கி நலமான வாழ்வு பெறத்துக்கு உங்களோட இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. நம்பிக்கையான வழிபாடு உங்களுக்கு நிச்சயமா நல்லதொரு வாழ்க்கையை பெற்றுத்தரும்.